ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹீட் கெப்பாசிட்டி. இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி பார்த்தோம். அத பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ வாட் இஸ் ஹீட் கெப்பாசிட்டி? ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி சொல்றதுக்கு முன்னாடி, ஐ வில் டெல் யூ வாட் இஸ் தி ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா, அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரெக்வயர்ட் டு ரைஸ் 1 gram of mass, 1 gram of mass to 1 degree Celsius அப்படின்னு சொன்னோமா? ஸோ அதுக்கு என்ன சொன்னோம்? Q which is equal to mc delta T. இப்படி சொல்லிட்டோம். C was small. Here it is a capital C. Here it is a capital C. Here it is a capital C. இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, amount of heat required to rise the temperature of whole body. மொத்த பாடியும் இருக்குதுன்னு வச்சுப்போம். மொத்த பாடி. It is not for the unit mass. It is for the whole body, full body. Amount of heat required to rise change in temperature is equal to 1 degree Celsius. ஓகே, மொத்த பாடியோட டெம்பரேச்சரையும் 1 டிகிரி அதிகம் பண்ணணும்னா எனக்கு எவ்வளோ ஹீட் தேவைப்படும்? ஓகே, ஸோ தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ அதோட ஃபார்முலா என்ன வரும்? ஸோ வி நோ தட் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி பர் கிராமுக்கு என்ன அப்படின்னு தெரியும். தட் இஸ் அ ஸ்மால் சி. தட் இஸ் ஃபார் பர் மாஸ் ஆர் பர் யூனிட் மாஸ். அதுக்கு என்னன்னு தெரியும். இன்டு m. That is the total mass of the body. அப்படி பண்ணா நமக்கு என்ன வரும்? Is equal to the heat capacity. இதுதான் நம்மளோட heat capacity. Definition எழுதிக்கோங்க. Amount of heat required to rise the temperature of whole body by 1 degree Celsius. By 1 degree Celsius. அதுதான் நம்மளோட heat capacity. So here we will solve one direct previous year question இருக்கு. அதை நம்ம டைரக்டா சால்வ் பண்ணிடலாம். இங்க என்ன இருக்கு? The thermal capacity of 40 gram of aluminum S is equal to 0.2. Yes. So it's very simple question. Thermal capacity அப்படின்னா nothing but C is equal to mass into specific heat capacity. So mass என்னது? 40 into 0.2 and that is equal to என்ன வரும்? Calorie per gram Kelvin அப்படின்னு இருக்கு. So note this point, 1 calorie is equal to 4.2 joules. 1 calorie is equal to 4.2 joules. So then I need to multiply with 4.2. Okay, then I need to multiply with 4.2. So இதை note பண்ணிக்கோங்க. So what is the answer that we will get? This will be like 40 into 2 is 80. So 8 வரும் இங்க into 4.2. So இப்போ என்ன வரும் நமக்கு? 8 4s are it's 34 இங்க 0.2 இருக்கு. So somewhere between 34 near an answer இருக்கு. So this is the answer. So our answer is 33.6 joules per Kelvin. Okay, I hope you understand this one. This is a previous year like 1990 ல All India Pre-Medical Testல கேட்ட question இது. So note பண்ணிக்கோங்க. Okay, now we will see what is latent heat. Latent heat அப்படின்னா என்ன? So calorimetryயோட ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் இதுதான் latent heat. So latent heat is nothing but நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி வாட்டருக்கு வந்து let's say it's water can be a liquid at 0 degree Celsius. Okay, water can be ice. Water can be ice at 0 degree Celsius. I hope you will understand this one. இது வந்து liquid, இது வந்து நமக்கு solid. கரெக்டா? இது liquid, அது solid. ஆனா எப்படி இருக்கு? ரெண்டு two different stateல இருக்கு. Their state are different state. Correct? So their state is different but the temperature is same. பட் நம்ம கலோரிமெட்ரியில் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே சேஞ்ச் இன் டெம்பரேச்சரில் நமக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் படித்தோம்.
பட் ஆனால் இங்கே சேஞ்ச் இன் டெம்பரேச்சரே இல்லை. பட் ஆனால் ஃபேஸ் சேஞ்ச் நடந்திருக்கு. ஓகே, ஃபேஸ் சேஞ்ச் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி டெம்பரேச்சர் அப்படின்னு ஒரு லெக்சர் இருக்கும், தெர்மோமெட்ரியில் நம்ம படிச்சிருப்போம். நம்மளோட வாட்டர் மாலிகூல்ஸ் எல்லாமே என்ன பண்ணும், இட் இஸ் ஹேவிங் சம் கைனடிக் எனர்ஜி. அந்த கைனடிக் எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்லுவோம், டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். we used to say that kinetic energy as temperature. அந்த ஒவ்வொரு மாலிகூல்ஸோட மூமெண்ட்டுமே இட் இஸ் ஹேவிங் சம் வெலாசிட்டி, as a result it is having some kinetic energy. அந்த கைனடிக் எனர்ஜி தான் நமக்கு இங்கே டெம்பரேச்சர். கரெக்டு தானே? அப்போ இங்கே வாட்டர் மாலிகூல் 0 டிகிரியில் இருக்கிறப்போ வாட்டர் மாலிகூலாக இருக்கிறதுக்கு ஒரு கைனடிக் எனர்ஜி இருக்கும். இதில் வந்ததுக்கப்புறம் எனக்கு இன்னொரு கைனடிக் எனர்ஜி இருக்கும். ஸோ தெர் ஷுட் பி சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் கண்டிப்பாக நடந்திருக்கும். ஏன்னா டெம்பரேச்சர் வேரி ஆகும்ல, லைக் kinetic energy change ஆச்சு அப்படின்னா நமக்கு temperature change ஆயிருக்கணும். So there should be some latent heat. Okay, there should be some heat transfer. அங்க ஏதோ ஒன்று நடந்திருக்கணும். அங்க ஒரு இது நடந்திருக்கு தெரியுமா? In between something has happened inside. Okay, so அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா latent heat அப்படின்னு சொல்றோம். அதை L அப்படின்னு denote பண்ணுவோம். Okay, I will read the definition. The amount of heat required to change the state. அந்த change, அந்த ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு ஹீட் தேவைப்படும் தெரியுமா? இங்கேருந்து இதை இதுவாக மாற்றணும். தட் இஸ் த வாட்டர் ஹேஸ் டு பி கன்வெர்டட் டு ஐஸ். ஸோ ஐ நீட் சம் ஹீட் Q. ஓகே ஓகே, த மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இஸ் கால்டு லேட்டன் ஹீட். ஸோ அந்த ஹீட்டு கன்வெர்ட் பண்ணுறப்ப நம்மளோட சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் எப்படி இருக்கு? இட் இஸ் 0, ரைட்? சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இஸ் 0, பட் தெர் இஸ் சேஞ்ச் இன் ஸ்டேட் இஸ் தேர். சேஞ்ச் இன் ஸ்டேட் நமக்கு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப ஒரு ஹீட் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா that heat is going to be latent heat. That Q is equal to m into, that is the mass. இந்த வாட்டரோட மாஸ் எவ்வளோ இருக்குது, இந்த ஐஸோட மாஸ் ஈக்குவலாக தானே இருக்க போகுது. ஸோ தட் இஸ் த மாஸ். வாட்டர் இங்கே 0 டிகிரி செல்சியஸில் எவ்வளோ மாஸ் இருக்கோ அதே மாஸ் தான் இங்கேயும் இருக்க போகுது. ஓகே ஃபைன். இன்டூ latent heat L. இன்டூ latent heat L. ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். சரி, latent heatலயே மொத்தம் 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து latent heat of fusion, இன்னொன்று latent heat of vaporization. latent heat of fusion என்ன அப்படின்னா, that is our ice is converted to water whereas the temperatures are 0 degree Celsius 0 degree Celsius. that is இது ஐஸாகவும் இருக்கும் வாட்டராகவும் இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு ப்ராசஸ், லைக் எய்தர் வே வாட்டர்லேருந்து இது ஆர் இதுலேருந்து வாட்டர், லைக் ஐஸ்லேருந்து வாட்டர் ஆர் வாட்டர்லேருந்து ஐஸ், அப்படி நடந்துச்சு அப்படின்னா here we used to say that is latent heat of fusion. அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா we used to represent like LF. ஓகே, LF அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, that I will tell you. 0 டிகிரி செல்சியஸில் வாட்டர் வேப்பராகவும் இருக்கும் வாட்டராகவும் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ should be, that LF should be 336 joules. 336 joules. Try to memorize or try to remember this one. This is very important. Sometimes questionல கொடுத்திருப்பாங்க, sometimes கொடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த டயத்தில் இது நமக்கு ஹெல்ப் பண்ணும். Try to remember this value. இன்னொரு ஒரு வேல்யூவும் கொடுக்குறேன், that is in calories, or you can say this is joules per gram. joules per gram இது 336 joules per gram, because we know that Q is equal to m into L. இது வந்து joules, இது வந்து gram, இது வந்து L. So L is equal to joules per gram. I hope you understand this one. Okay, அடுத்து this is one good graph. Okay, இது இந்த கிராஃப் தரலன்னா கூட பிரச்சனை இல்லை, பிகாஸ் நம்ம கான்செப்ட் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த கிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அட் 0 டிகிரி செல்சியஸில் நமக்கு எப்படி இருக்குது, இங்கே இந்த கிராஃப் நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது, பட் தெர் இஸ் அ சேஞ்ச் இன் ஃபேஸ். தெர் இஸ் அ சேஞ்ச் இன் ஃபேஸ் ஆர் சேஞ்ச் இன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. either they can say change in phase or state. liquid stateலேருந்து solid stateக்கு மாறிடுச்சு, இல்லைன்னா liquid phaseலேருந்து solid phaseக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி நடக்கிறப்ப நம்மளோட சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸில் தான் இது இருக்குது. அதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது, இட் வில் ரெக்வயர் 79.7. தட் இஸ் த LF இஸ் 79.7. நம்ம 80 calories per gram, or we can also write இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி 336 joules per gram எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு சம் ஆப்ஷனில் எந்த மாதிரி ஆன்சர்ஸ் கேட்குறாங்க, whether they are asking in joules or they are asking in calories, அது எதில் கேட்குறாங்களோ அதை பொறுத்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம்.
ஓகே, ஃபைன். இப்போ நம்ம வந்து லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் அப்படின்னா என்னன்னு நான் சொல்கிறேன். நமக்கு தெரியும் வாட்டர் அட் 100 டிகிரி செல்சியஸ். ஓகே, வாட்டர் தண்ணியாகவே இருக்கும், தட் இஸ் த லிக்விடாகவே இருக்கும். பட் வாட்டர் கேன் பி அ வேப்பர் அட் 100 degree Celsius. It can be a vapor and it can be a water. That is liquid-ஆவும் இருக்கும், vapor-ஆவும் இருக்கும் 100 degree Celsius-ல. கரெக்ட் தானே? ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு டிரான்சிஷன் ஹீட் தேவைப்படும் தெரியுமா? இதை சேஞ்ச் இன் ஸ்டேட் நடக்கிறதுக்காக நமக்கு ஒரு ஹீட் தேவைப்படும்ல. ஸோ தட் ஹீட் இஸ் நத்திங் பட் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். ஸோ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா m into LV. m into LV. ஸோ இந்த எல்வியோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 539 calories per gram or LV is equal to 2260 kilojoules per kg. ஓகே, இப்படியும் இருக்கும். யூ கேன் யூஸ் எனி டூ வேல்யூஸ். இந்த வேல்யூஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் அப்படின்னா என்ன? வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸில் வாட்டராகவும் இருக்கும், வேப்பராகவும் இருக்கும். பட் அந்த இடைப்பட்ட, அதாவது இந்த இடத்துல நமக்கு வந்து இட் இஸ் வாட்டர், whereas here it is a vapor. ஓகே, இந்த நடுவில் ஒரு ஹீட் ரெக்வயர்ட் ஆயிருக்கும் தெரியுமா? இட் நீட் சம் ஹீட் டு கன்வெர்ட் திஸ் ஒன். அந்த ஹீட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? லேட்டன்ட் ஹீட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வேப்பர் ஆகிறதுனால we can say it is a latent heat of vaporization. அதுதான் இங்கே. இது நார்மலாக நம்ம ஸ்டவ்வில் நம்ம குக் பண்ணுவோம்ல, அப்போ நம்ம பார்க்கலாம். லைக் வாட்டர் வந்து பாயில் ஆகிட்டு இருக்கும். லைக் எஸ், பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் வாட் 100 டிகிரி செல்சியஸ். அப்போ ரெண்டுமே இருக்கும் நமக்கு. ஓகே, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த வேல்யூஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ட்ரை டு ரிமெம்பர். சரி, இப்போ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸ்டீம் அட் 100 டிகிரி செல்சியஸ் இஸ் பாஸ்ட் இன்டு 20 gram of water. Steam at 100 degree Celsius is passed 20 gram of water at 10 degree Celsius. நான் இங்கே ஒவ்வொன்றா எழுதுறேன். given steam வந்து okay, temperature of steam is equal to 100 degree Celsius. Mass is equal to, okay, mass of the steam ms is equal to 20 gram. Sorry, this is mass of water அப்படின்னு கொடுத்துருக்காங்க. I'm extremely sorry. This is mass of the water, 20 gram of water. Okay, at temperature of water is 10 degrees Celsius. When water acquires a temperature of 80 degrees Celsius, when water இதோட temperature என்ன ஆகுது? It is converted to, temperature of water is converted to 80 degrees Celsius மாறுது. The mass of water present will be, so what is the mass of water present will be? So take the specific heat of water. So the specific heat of water is 1 calorie per gram degree Celsius. And latent heat of steam is 540 calorie per gram. Okay, so we know everything. எல்லாமே கொடுத்திருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்? One principle of calorimetry ஒரே ஒரு equation நான் கொடுத்தேன். That is heat gained by, எது gain பண்ணுது இங்க? Water. Heat gained by water is equal to heat lost by steam. Steam எவ்வளோ heat loss பண்ணுதோ அதுவும் water எவ்வளோ gain பண்ணுதோ ரெண்டுமே equal. ஓகேவா? ஸோ heat gained by water என்னது நமக்கு? வாட்டரோட temperature என்ன? 10 degree, அது 80 degreeயா மாறப்போகுது. ஸோ what is the heat gained? That I can say, okay, let me write the formula. ms or mc delta t. Right? M என்ன? Mass of the water is 20. So 20 into C is what? What is the C of the water? That is 1. Is what is the change in temperature? That is 80 minus 10 is equal to heat lost by steam. Okay, try to understand இங்க 100 degree இருக்கு. So 100 degree ல it can be a steam. முதல்ல அது steam, that is vapor இருந்திருக்கும். It is vapor at 100 degree Celsius and that is converted to water. That is converted to water at 100 degree Celsius. Then it is converted to, அதோட final ஒரு temperatureக்கு இது convert ஆயிருக்கும். அது கொடுத்திருக்காங்களா? So finally it is converted to 80 degree.
100 டிகிரிலேருந்து இது 80 டிகிரியாக மாறுதா? ஸோ கேன் ஐ சே திஸ் இஸ் 80 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஸோ வாட்டரோட டெம்பரேச்சர் 80 டிகிரி. தே வில் கம் டு ஈக்குலிபிரியம், ரைட்? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஃபைனலாக ஒரு கப்பில் வந்து வாட்டர் இருக்குது, ஐஸ் கியூப் போட்டோம் அப்படின்னா ஃபைனலாக அது ஒரு டெம்பரேச்சர் ஆகும். ஸோ ஐஸ் கியூபோட டெம்பரேச்சர் வாட்டரோட டெம்பரேச்சர் சேமாக தான் இருக்கும். அதே கான்செப்ட் தான் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ 100 டிகிரி இங்கே இருக்குது, 100 டிகிரி வாட்டராக மாறி இருக்குது வேப்பர். ஸோ தென் இட் இஸ் கன்வெர்டட் டு 80 டிகிரி. ஸோ இந்த டிரான்சிஷனில் நமக்கு என்ன நடக்கும்? we know it is a latent heat of vaporization. So Q is equal to M into LV. ஸோ இங்கே என்ன வரும்? Q is equal to MC delta T. So here I can write M into, that is mass நமக்கு தெரியாது, mass of the steam நமக்கு சொல்லவே இல்லை, and that is what we need to find. We need to find the mass of water present will be. Okay, the mass of the steamல உள்ள அந்த water நமக்கு தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். So MS into, what is LV? What is the latent heat of vaporization here? It is given as LVL, okay, இங்கே இருக்கு, that is 540 plus MS into 1 into 20, 1 into 20, because the change in temperature is 100 minus 80 is 20. Okay, so இப்போ இங்கே என்ன நமக்கு வரும்? So 20 into 70, 20 into 70 is 1400 calories is equal to, இங்கே என்ன நமக்கு வரும்? It will give you M as a common வச்சுக்கலாம், remaining is 540 plus 20 is 560. Okay, so MS is equal to 1400 divided by 560. So இது cancel. So 140 divided by 56 is like 2 tables la enna varum, 2 times it will be like inge 2 balance 1 10 1 2 2 something varuma, sorry 2 2 something varum. Yes, it will be somewhere like 20 something enna irukku. Okay, 22.5 is there. The answer is 22.5. You can check, you will get the answer. This is 22.5. Okay, 56ல நமக்கு 2 times தான் நமக்கு இந்த 140 வரும், அதை வச்சு தான் நான் இந்த 22.5 சொல்கிறேன். You can check, it will be definitely right. Okay, okay, அடுத்து இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். This is 1988ல கேட்ட கொஸ்டின், ஒரு மெடிக்கல் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். Okay, 10 gram of ice cube at 0 degree Celsius is released in a tumbler of okay, at 40 degree Celsius. டம்ளரில் தண்ணி இருக்கு, உள்ள என்ன டெம்பரேச்சர் அப்படின்னா 40 டிகிரி செல்சியஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஐ எம் கோயிங் டு ட்ராப் சம் ஐஸ் கியூப்ஸ், இல்லை ஐஸ் போட போகிறேன் உள்ள. ஐஸோட டெம்பரேச்சர் இஸ் 0 டிகிரி செல்சியஸ். திஸ் இஸ் 40 டிகிரி, இது 0 டிகிரி. ஓகே, அஸ்யூமிங் த நெக்லிஜிபிள் ஹீட் இஸ் டேக்கன் ஃப்ரம் சரௌண்டிங்க்கு வந்து நமக்கு ஹீட்டு போகல, அப்படி போனாலும் அதை நெக்லிஜிபிள் அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ டோன்ட் நீட் டு கன்சிடர் அபவுட் த சரௌண்டிங். த டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் இன் த டம்ளர் becomes nearly அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதோட டெம்பரேச்சர் நியர்லி என்ன வரும்? வாட் இஸ் த நியர்பை வேல்யூ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ we will find that one. So again I am going to use the principal concept of calorimetry, that is heat gained by ice is equal to heat lost by water. ஏன்னா வாட்டர் தான் இங்கே வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது, 40 டிகிரி செல்சியஸ். ஸோ ஐஸ் ஜில்லுன்னு இருக்குது. ஸோ த ஹீட் gained by the ice is what? ஃபர்ஸ்ட் வந்து ஐஸுக்கு பார்த்துடலாம். ஸோ ஐஸ், ஐ கேன் சே அட் 0 டிகிரி செல்சியஸ் ஐஸ் கேன் பி வாட்டர் அண்ட் ஐஸ் கேன் பி ஐஸ். ஓ ஐம் சாரி, ஐஸ் கேன் பி ஐஸ். ஓகே, இது 0 டிகிரியில் இருக்கலாம், இது 0. ஸோ நடுவில் ஒரு டிரான்சிஷன் நடக்குது. அது என்னது நமக்கு? வாட் இஸ் தட் ஒன்? ஐ கேன் சே தட் Q is equal to M into LF, latent heat of fusion இங்கே நடக்கும். ஸோ இங்கேருந்து நமக்கு என்ன நடக்க போகுது? அகெயின் ஐ எம் கோயிங் டு கன்வெர்டட் டு சம் டெம்பரேச்சர், ஏதோ ஒரு டெம்பரேச்சருக்கு இது கன்வெர்ட் ஆக போகுது. So I don't know the temperature. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். So here I can write MC delta T. Okay, fine. So இது வந்து ஐஸுக்கு நடக்குது and that is equal to heat lost by water. So water வந்து என்ன டிகிரியில் சேருது? 40 தான் இருக்குது. So no problem. We can simply say MC delta T. ஓகேவா? சரி, fine. So இங்கே நான் என்ன எழுதுறது? So I can write M into, that is the mass of the ice is 10 gram. Mass of the ice into LF என்ன கொடுத்துருக்காங்க? that is 80 calories. 80 இங்கே டைரெக்டாக எழுதிக்கிறேன். plus MC delta D, mass of ice into the C. அதுக்கு தான் சொன்னேன், C வேல்யூ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், சம்டைம்ஸ் கொஸ்டினில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ
ஸோ C of ice என்ன வரும் நமக்கு? That is 1. கேலரியில் தானே சொல்கிறாங்க, ஸோ ஐ கேன் டேக் தட் ஒன் as 1 calorie per gram degree Celsius. ஓகே, இன்டூ டெல்டா டி, இங்கே நான் எழுதிடுறேன். C of water தான் நமக்கு C of iceக்கும், ஸோ தட் இஸ் 1 calorie per gram degree Celsius. ஓகே, ஸோ இதோட சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் என்ன வரும்? ஸோ த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இஸ் 0 degree Celsiusலேருந்து the temperature is going to rise. கரெக்டா? டெம்பரேச்சர் எவ்வளோ நமக்கு ரைஸ் ஆகும் தெரியாது, ஸோ ஐ கேன் சே T minus 0 because the delta T is always positive. Final temperature minus initial temperature பண்ணியாச்சு is equal to m of water into C of water is 1 into என்ன வரும்? It's delta T. So delta T is nothing but 40 minus T. Shall I write like this? Yes, நம்ம இதை இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் நமக்கு என்ன வரும்? ஸோ ஐ வில் ரைட் ஹியர். இது வந்து 80 into 10 இருக்கா? 80 into 10 is 800. Here I will write 800 because this is 10 நமக்கு கொடுத்துருக்காங்க. It is given in the question. Plus mass of the ice into T, that is 10T, is equal to, இது வந்து நமக்கு 55. It is given in grams. இங்கே இருக்கு. That is mass of the water 55 into 40 minus T. So இதுக்கப்புறம் எல்லாமே just a simplification that you will get T is equal to 21.54, approximately equal to 22 degrees Celsius. So this is the answer. Okay, I hope you understand this concept. Okay, I hope you understand this concept. Video பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, subscribe பண்ணுங்க and share with your friends. Okay, if you really like this video, share with your friends. If you have any doubt, drop in the comment box. அப்புறம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா subscribe பண்ணுங்க. Okay, and share with your friends. And thank you so much. Bye bye.